நாம் கடந்த காணொளியில் இந்திய அரசியல் அமைப்பின் சில அடிப்படையான பண்புகள் தொடர்பாக பார்த்திருந்தோம். அந்த பண்புகளில் இன்னும் சில பண்புகளை இந்த வகுப்பில் அவதானிக்க இருக்கின்றோம். எமது காணொளிகளை தொடர்ந்தெரிச்சியாக பார்வையிடுவதற்கு எமது சேனலை ஒரு முறை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதோடு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளுங்கள். எமது காணொளிகளை தொடர்ந்தெரிச்சியாக பார்வையிடுவதற்கு உங்களுக்கு வாய்ப்பாக இருக்கு. நாம் ஏற்கனவே இந்திய அரசியலமைப்பில் சில முக்கியமான பண்புகள் தொடர்பாக அவதானித்திருந்தோம். அந்த பண்புகளில் இன்னும் சில பண்புகளை இங்கு அவதானிக்க இருக்கின்றோம். அது முதலாவது, சமஷ்டி அமைப்பினை கொண்ட இந்திய அரசியலமைப்பில் ஏனைய சமஷ்டி நாடுகளில் காணப்படாததை விட சில விசேடமான பண்புகளை இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. அது ஒன்று, இந்திய அரசியல் காணப்படும் சமஷ்டி தன்மை அரசியல் அமைப்பில் நேரடியாக காட்டப்படவில்லை. என்னன்னு சொன்னால், இந்தியா ஒரு சமஷ்டி நாடு என்பதை அரசியல் அமைப்பில் எந்த ஒரு இடத்திலையும் நேரடியாக சொல்லப்படவில்லை. மாறாக என்ன சொல்லப்படுகின்றது? இந்தியா ஒரு பிராந்தியங்களின் ஒன்றிணைப்பாகும். சமஷ்டி என்ற பதம் அங்கு கையாளப்படவில்லை. மாறாக இந்தியா பிராந்தியங்களின் ஒன்றிணைப்பாகும் என்ற பதம் தான் கையாளப்பட்டிருக்கின்றது. ஆக இந்த சமஷ்டி தன்மையானது இந்திய அரசியலமைப்பில் எந்த ஒரு இடத்திலையும் நேரடியாக சுட்டிக்காட்டப்படவில்லை. அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம், இந்திய ஆட்சி முறை சமஷ்டி ஆட்சி முறையா ஒற்றையாட்சி முறையா என்பது அரசியலமைப்பில் நேரடியாக வெளிப்படுத்தப்படவில்லை. அவள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்திய சமஷ்டி தன்மை தொடர்பாக இங்கேயும் தெளிவாக சொல்லல. அதே போல இந்தியா ஒரு ஒற்றையாட்சி நாடு என்றும் சொல்லப்படவில்லை. ஆக ஒற்றையாட்சி மற்றும் சமஷ்டி ஆட்சி என்பவற்றை வெளிப்படுத்துகின்ற ஒரு யாப்பாக இந்த சமஷ்டி அல்லது இந்திய அரசியலமைப்பு காணப்படுகிறது. ஒற்றையாட்சிக்குரிய பண்புகளும் காணப்படுகின்றன, சமஷ்டி ஆட்சிக்குரிய பண்புகளும் காணப்படுகின்றன. ஆக இரண்டும் கலந்த ஒரு கலவையாக இந்திய அரசியலமைப்பு காணப்படுகின்றது. அரசியலமைப்பில் மாநிலங்களை தோற்றுவித்தல், மத்திய மாநில அரசுகளுக்கு இடையில் அதிகாரங்களை பகிர்ந்தளித்தல் என்பன தெளிவாக காட்டப்பட்டிருக்கின்றன. அப்ப கவனியதுல மாநிலங்களை தோற்றுவித்தல், மத்திய மாநில அரசுகளுக்கு இடையில் அதிகாரங்களை பகிர்ந்தளித்தல் போன்ற விடயங்கள் தெளிவாக இருக்கின்றது. அந்த விடயங்கள் என்னத்தை எடுத்து காட்டுகின்றது? இந்தியா ஒரு சமஷ்டி என்பதை எடுத்து காட்டுவதாக அமைகிறது. அரசியலமைப்பினை உருவாக்கும் பொழுது அந்த அரசியலமைப்பில் ஒற்றையாட்சிக்குரிய பண்புகள் பல சேர்த்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக மாநில அரசுகளை நிர்வகித்தல் மற்றும் அவற்றை கலைப்பது தொடர்பில் மத்திய அரசுக்குள்ள அதிகாரங்கள் காரணமாக இந்திய அரசியலமைப்பை பாதி சமஷ்டி அல்லது அரைக்குறை சமஷ்டி முறை என ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர். என்ன விடயத்தில் பார்க்கிறோம்? மாநில அரசுகளை நிர்வகிக்கின்ற விடயத்தில், மாநில அரசுகளை தமது அதிகாரத்தை பயன்படுத்தி கலைத்து விடுகின்ற விடயத்தில் மத்திய அரசின் அதிகாரம் மேலோங்கி காணப்படுகின்ற காரணத்தினால இந்தியாவை ஒரு அரைக்குறை சமஷ்டி நாடு என அடையாளப்படுத்துகின்றார்கள். எனினும் கடந்த 10 தசாப்தங்களாக இந்திய அரசியலமைப்பில் வெளியிடப்பட்ட சமஷ்டியின் வளர்ச்சி மிகவும் பலமானதாக காணப்படுகிறது. அதாவது இந்தியாவில் சமஷ்டிக்கு சார்பான விடயங்கள் வளர்ந்து வந்திருக்கின்றது கடந்த காலங்களில். இதில் பிரதானமாக 3 காரணங்களை நாம் அடையாளப்படுத்தலாம். ஒன்று, மாநில அரசுகளின் சுயாதீனத்தின் பொருட்டு, அதாவது மாநில அரசுகளின் சுயாதீன தன்மையை நிச்சயிக்கும் பொருட்டு மத்திய அரசாங்கத்தின் அதிகாரத்தை உடைய கட்சிகள் அல்லாத சிறிய கட்சிகள் அதிகாரத்தை கைப்பற்றிய மாநில அரசுகளில் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுகிறது. கவனிங்க, இந்தியாவில் பிரதானமாக 2 வகையான கட்சிகள் காணப்படுகின்றன. 2 கட்சிகள் காணப்படுகின்றன. ஒன்று காங்கிரஸ் கட்சி, மற்றது பாரதிய ஜனதா கட்சி. இந்த 2 கட்சிகளும் தான் ஏதோ ஒரு வகையில் மத்தியில் ஆட்சி அமைத்து வரும். ஆனால் இந்த கட்சிகளுக்கு மாற்றீடாக இன்று பிராந்தியங்களில் பல்வேறுபட்ட கட்சிகள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி வருகின்றன. குறிப்பாக தமிழ்நாட்டில் கடந்த பல காலங்களாகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும்
அதிமுக, திமுக. இந்த இரண்டு கட்சிகளும் தான் மாறி மாறி ஆட்சி அமைக்கின்றன. இவை மத்திய அரசு கட்சிகள் அல்ல, மத்தியில் பிரதித்துவப்படுத்தக்கூடிய கட்சிகள் அல்ல. ஆனாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மிக சக்தி வாய்ந்த கட்சிகளாக இருக்கின்றன. அப்ப இவ்வாறான கட்சிகள், அதாவது மத்தியில் இல்லாத மாநிலங்களில் ஆதிக்கம் பெற்ற கட்சிகள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுகின்ற பொழுது மத்திய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் இடையில் ஒரு மறைமுகமான போராட்டம் தொடர்ந்தேர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அடுத்தது, இந்தியாவில் பல்வேறுபட்ட மாநிலங்களில் மத்திய அரசாங்கத்தின் அதிகாரமிக்க கட்சிகளான காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா கட்சிகளுக்கு எதிரான கட்சிகள் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகரித்து வருகின்றன. தமிழ்நாட்டில் மாத்திரமல்லாது இதர மாநிலங்கள் பலவற்றிலும் இவ்வாறு பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ் கட்சி ஆகிய இரண்டு கட்சிகளையும் விட ஏனைய கட்சிகள் அதிகாரத்தை கைப்பற்றி வருகின்றன. அவ்வாறு அதிகாரத்தை கைப்பற்றுகின்ற அந்த கட்சிகள் மாநிலங்களின் தன்னாதிக்கம் பொருட்டு, மாநிலங்களின் நலன் பொருட்டு மிகவும் அக்கறையுடன் செயற்படுகின்ற தன்மையை காணக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப இது இந்தியாவில் தற்போது காணப்படுகின்ற ஒரு முக்கியமான பண்பு. அடுத்து நாம பார்க்கிறோம், மத்திய அரசாங்கத்திற்கும் மாநில அரசாங்கத்திற்கும் இடையில் காணப்படும் தொடர்பு மாநிலங்களின் சுயாதீனத்தை பயனுள்ள விதத்தில் வரைவிலக்கணம் செய்வதற்கு உச்ச நீதிமன்றம் அரசியலமைப்பின் 352வது உறுப்புரிமையின் கீழ் அவசர கால அதிகாரங்களை பயன்படுத்தி தமக்கு எதிரான கட்சிகள் ஆட்சியில் இருக்கும் மாநிலங்களை இரு கட்சிகளும் கலைத்துவிட முயல்கின்றன. நீங்க கவனிக்கிறோம், மத்திய அரசு தமக்கு எதிரான கட்சிகள் மாநிலங்களுக்கு வருகின்ற பொழுது அரசியலமைப்பின் 352வது உறுப்புரையை பயன்படுத்தி அந்த மாநிலங்களை கலைத்து விடுவதற்கு முயல்கின்றன. இவ்வாறான சந்தர்ப்பங்களில் உச்ச நீதிமன்றமானது தலையிட்டு அவ்வாறு கலைப்பது அரசியலமைப்புக்கு முரணானது என தீர்ப்பளித்து இருக்கின்றது. இந்த விடயம் என்ன எடுத்து காட்டுகின்றது? நாம் ஏற்கனவே பார்த்திருந்தோம், இந்திய சமஷ்டியில் மத்திய அரசின் கைமேலோங்கி காணப்படுகிறது. தமக்கு விருப்பமில்லாத அல்லது தமக்கு எதிரான கட்சிகள் ஆட்சிக்கு வருகின்ற மாநிலங்களை அரசியலமைப்பின் 352வது உறுப்புரையை பயன்படுத்தி மத்திய அரசு கலைத்துவிடும். அவ்வாறு கலைத்துவிட முனைந்த சந்தர்ப்பங்களில் இந்திய உச்ச நீதிமன்றமானது அது அரசியலமைப்புக்கு முரணானது என தீர்ப்பளித்திருக்கின்றது. இந்த விடயம் என்னத்தை எடுத்து காட்டுகின்றது? இந்திய சமஷ்டி வலுப்பெற்று வருவதை எடுத்து காட்டுவதாக அமைகிறது. கடந்த சில தசாப்தங்களாக வளர்ச்சியடைந்து வந்துள்ள புதிய பண்பாக தத்தமது அதிகாரம் தொடர்பில் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுகின்ற பொழுது மாநிலங்களின் சுயாதீனத்தை பாதுகாப்பதற்கு உச்ச நீதிமன்றம் அதிக அக்கறை காட்டி வந்திருக்கிறது. சமஷ்டி நாடு என்று சொல்லுகின்ற பொழுது அங்கு நிச்சயமாக மத்திய மாநில அரசுகளுக்கு இடையில் பிரச்சனைகள் ஏற்படலாம். அதிகாரம் தொடர்பாக, வள பங்கீடு தொடர்பாக, பொருளாதாரம் சம்பந்தமாக, இப்படி பல்வேறுபட்ட எல்லை பங்கீடு சம்பந்தமாக பல்வேறுபட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம். அவ்வாறான பிரச்சனைகள் ஏற்பட்ட பொழுது உச்ச நீதிமன்றமானது மத்திய அரசுக்கு சார்பாக நடந்து கொள்ளாது மாநிலங்களின் சுயாதீனத்தை பாதுகாக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வந்திருக்கின்றன. இது இந்திய சமஷ்டியின் பண்பை மேலும் தெளிவுபடுத்துவதாக அமைகிறது. இவ்வாறு அரசியலமைப்பின் உறுப்புரைகளை உச்ச நீதிமன்றம் வரைவிலக்கணம் செய்வதன் ஊடாக இந்திய சமஷ்டியானது மிகவும் சக்திமிக்க சமஷ்டி என்பதை எடுத்து காட்டுவதற்கு படிப்படியாக உச்ச நீதிமன்றம் முயன்று வருகிறது. அதிகார பங்கீட்டில் அசமநிலை என்பது இந்திய சமஷ்டி முறையில் காணப்படும் மற்றும் ஒரு விசேட பண்பாகும். சமஷ்டி ஆட்சி முறை என்று சொல்லுகின்ற பொழுது அங்கு அதிகார பங்கீடு சரியான முறையில் இருக்கணும். இந்திய சமஷ்டி முறையில பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அதிகார பங்கீடானது சரியான முறையில் இல்லை. அதிகார பங்கீடு மூன்றாக இந்தியாவில் பங்கிடப்பட்டிருக்கின்றது. அதில் ஒன்று மத்திய அரசு பட்டியல், மாநில பட்டியல், இணைப்பு பட்டியல். இவ்வாறு பங்கிடப்பட்டிருந்தாலும் சில மாநிலங்களுக்கு விசேடமான அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஜம்மு காஷ்மீர், கோவா, பஞ்சாப், அசாம், நாகாலாந்து, மிசோரம், மணிப்பூர், சிக்கிம் ஆகிய மாநிலங்களுக்கு ஏனைய மாநிலங்களை விட கூடுதலான அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. இது இந்திய சமஷ்டியில் காணப்படுகின்ற ஒரு வித்தியாசமான பண்பு. அதே போன்று இந்தியாவில் புதிய மாநிலங்களை தோற்றுவிப்பதில்
எதிர்ப்புகள் காணப்பட்ட போதிலும் ஒப்பீட்டு ரீதியில் அது அமைதியானதும் வன்முறைகள் அற்றதுமான செயற்பாடாகவே காணப்படுகிறது. புதிய மாநிலங்களை உருவாக்குகின்ற விடயத்தில் ஏனைய நாடுகளைப் போல புரட்சிகரமான விடயங்கள், வன்முறையான விடயங்களை கையாளுகின்ற தன்மை இந்திய அரசியலமைப்பில் காணப்படுவதில்லை. அவை இந்த விடயத்தை பயன்படுத்தி, புதிய மாநிலங்களை தோற்றுவிக்கின்ற விடயத்தை பயன்படுத்தி சத்தீஸ்கர், உத்தரப்பிரதேசம் ஆகிய பிராந்தியங்கள் 2000ஆம் ஆண்டிலும் அதே போன்று தெலுங்கானா மாநிலம் 2004ஆம் ஆண்டிலும் புதிய மாநிலங்களாக உருப்பெற ஆரம்பித்தன. இதன்படி புதிய மாநிலங்களை ஏற்படுத்தவும், இருக்கின்ற மாநிலங்களை பிரிப்பதற்கும், அதன் உள்ளக எல்லைகளை மாற்றி அமைப்பதற்கும், சமூகத்தின் வேண்டுகோளுக்கிணங்க புதிய மாநிலங்களை உருவாக்குவதற்கும் இந்திய சமஷ்டி முறைக்கு காணப்படுகின்ற அதிகாரமானது இந்திய சமஷ்டி முறையில் காணப்படும் நெகிழ்வுத்தன்மையை, அதாவது நெகிழ்வுத்தன்மையை தெளிவுபடுத்துவதாக அமைகின்றது. மாநில அரசுகளுக்கு சுயாட்சி அதிகாரத்தை அதிகரிக்கும் வெளிப்பாட்டினை காட்டும் வகையில் இந்தியாவில் நடந்திருக்கின்ற அண்மை கால சம்பவங்கள் பல அதனை தெளிவுபடுத்துகிறது. இந்திய அரசியலமைப்பில் அண்மை காலமாக மாநிலங்களின் அதிகாரத்தை அதிகரிக்கும் விதமான போக்குகள் மேலோங்கி வருகின்றது. அரசியல் பன்மைவாதம், அரசின் சமஷ்டியும் இந்திய மக்களின் அரசியல் அறிவிலும் இந்திய அரசியல் கலாச்சாரத்திலும் பிரதான மூலகங்களாக மாறியுள்ளன. இந்தியா பார்க்கிறோம், ஒரு பன்மை கலாச்சாரம் மிக்க ஒரு நாடு. அரசின் சமஷ்டி இந்திய மக்களின் அரசியல் அறிவிலும் இந்திய அரசியல் கலாச்சாரத்திலும் பிரதான மூலத்துவங்களாக அண்மை காலமாக மாறி வந்திருக்கின்றது. அடுத்தது நாம பார்த்திருக்கிறோம், இதுவரையும் பார்த்திருந்தோம் நாம் இந்திய அரசியலமைப்பு தொடர்பான சில அடிப்படையான விடயம். நாம ஏற்கனவே பார்த்திருந்தோம், இந்திய அரசியலமைப்பானது ஒரு ஒற்றையாட்சி நாடா அல்லது சமஷ்டி நாடா என்று தெளிவாக அடையாளப்படுத்தப்படவில்லை. பிராந்தியங்களின் ஒன்றிணைப்பாகும் எனதான் குறிப்பிடப்பட்டது. அவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கின்ற இந்த இந்திய அரசியலமைப்பில் பார்த்தீர்கள் சொன்னால் ஒற்றையாட்சிக்குரிய பண்புகள் மேலோங்கி காணப்படுகிறது. அதாவது ஒற்றையாட்சி நாடுகளில் காணப்படுகின்ற பண்புகள் மேலோங்கி காணப்படுகிறது. இந்த பட்டியலை அவதானிங்கள். இதை பார்க்கிறோம், சமஷ்டி நாடு என்று சொன்னால் அங்கு இரட்டை குடியுரிமை காணப்படும். ஆனால் இந்திய சமஷ்டி அரசியலமைப்பில் இரட்டை குடியுரிமை இல்லை. மாறாக இந்தியன் என்ற ஒற்றை குடியுரிமை மாத்திரமே காணப்படுகின்றது. அவ இந்த ஒற்றை குடியுரிமையானது இந்தியா ஒற்றையாட்சிக்குரிய நாடு என்ற விடயத்தை எடுத்து காட்டுவதாக அமைகிறது. அடுத்தது மத்திய அரசு மாநில அரசு பட்டியலில் தலையிடுதல் மற்றும் மாநிலங்களுக்கான சட்டம் இயற்றுதல். அதிகாரத்தை பிரித்து வழங்குவதில் 3 பட்டியல்கள் பார்த்திருந்தோம். மத்திய அரசு பட்டியல், மாநில பட்டியல், இணைப்பு பட்டியல். இதுல மத்திய அரசு மாநில பட்டியலில் தலையிடுகின்றது. மாநிலங்களுக்காக மத்திய அரசு சட்டங்களை உருவாக்குகிறது. இது இந்தியா ஒற்றையாட்சி நாடு என்பதை எடுத்துக்காட்டுவதாக அமைகிறது. அடுத்து நாம் பார்த்திருக்கிறோம், அவசர கால நிலையில் மத்திய அரசாங்கம் தனது ஒற்றையாட்சி தன்மையினை மிக மோசமான முறையில் முன்னெடுக்கின்ற ஒரு போக்கு காணப்படுகிறது. அவசர கால நிலையின் போது முழுமையான அதிகாரம் மத்திய அரசுக்கு கிடைக்கப்பெறுகிறது. அடுத்து நம்ம பார்க்கிறோம், சமஷ்டி என்று சொல்லுகின்ற பொழுது சமஷ்டியில் அதிகாரமா இருக்கலாம், இரண்டாம் மண்டமான சமஷ்டி மண்டமாக இருக்கலாம். அவற்றில் ஒரு சமமான தன்மை காணப்பட வேண்டும். இந்தியாவை பொறுத்தவரை மாநிலங்களுக்கு இடையிலான ஒரு சமமான தன்மை காணப்படுவதில்லை. சில மாநிலங்களுக்கு அதிகப்படியான அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. பாருங்களுக்கு, ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு ஏனைய மாநிலங்களுக்கு இல்லாத வகையில் சிறப்பு அந்தஸ்தும் சிறப்பு அதிகாரங்களும் சிறப்பு நிதி ஒதுக்கீடும் வழங்கப்பட்டிருக்கின்றது. இது ஒரு சமஷ்டிக்குரிய பண்பு அல்ல, ஒற்றையாட்சிக்குரிய பண்பு. அடுத்தது சமஷ்டி நாடு என்று சொல்லுகின்ற பொழுது அங்கு காணப்படுகின்ற அரசியலமைப்பானது நெகிழாத அரசியலமைப்பாக காணப்படும். ஆனால் இந்திய அரசியலமைப்பானது நெகிழ்வுத்தன்மையுடைய ஒரு அரசியலமைப்பாக காணப்படுகிறது. நெகிழ்வுத்தன்மை என்று சொன்னால் என்னது? மத்திய அரசு தனித்து அரசியலமைப்பை மாற்ற, திருத்த, நீக்குவதற்கு அதிகாரம் உடையதாக காணப்படுகின்றது. ஆனால் சமஷ்டி ஆட்சி முறையில் அப்படி அல்ல. அரசியலமைப்பினை திருத்துவதில், மாற்றுவதில் அல்லது புதிய விடயத்தை சேர்ப்பதில் 2 அரசுகளும் சம்பந்தப்படணும். மத்திய அரசு, மாநில அரசு என 2 அரசுகளும் சம்பந்தப்படணும்.
அத்தகைய தன்மையை நாம இந்திய அரசியலமைப்பில் காண முடியாது இருக்கின்றது. ஆகவே இந்தியா ஒரு ஒற்றையாட்சி நாடு. அடுத்தது, சமஷ்டி நாடுகளில் 2 சட்டமன்றங்கள் காணப்படும். ஒன்று முதலாம் மன்றம், இரண்டாம் மன்றம். ஆனால் இரண்டாம் மன்றம் எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கின்றது? மாநிலங்களை பிரதிநிதித்துவப்படுத்தி மாநில அரசுகளின் நலனை பேணுவதற்காக உருவாக்கப்படுகின்ற சட்டமன்றம் தான் இரண்டாம் சட்டமன்றம். எல்லா சமஷ்டி நாடுகளையும் அவ்வாறு 2 மன்றங்கள் காணப்படும். அமெரிக்காவில் சனப்பிரதிநிதிகள் சபை அல்லது மக்கள் பிரதிநிதிகள் சபை, செனட் சபை என 2 மன்றங்கள் காணப்படுகின்றன. அங்கு இரண்டாம் மன்றமான செனட் சபையில் அனைத்து மாநிலங்களுக்கும் சம உறுப்புரிமை வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்தியாவில் அத்தகைய சமமான உறுப்புரிமையை காண முடியாது இருக்கின்றது. இந்தியாவில் இரண்டாம் மன்றத்தில் 1 தொடக்கம் 34 வரையில் இரண்டாம் மன்றமான ராஜ்யசபை உறுப்பினர் எண்ணிக்கை மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபடுகிறது. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா அசாம்ல 7, ஆந்திராவில் 18, இப்படி மாநிலத்துக்கு மாநிலம் இரண்டாம் மன்ற உறுப்புரிமை மாறுபடுகிறது. இது ஒரு ஒழுங்கான சமஷ்டிக்குரிய பண்பு அல்ல. எனவேதான் சொல்லப்படுகிறது இந்தியா ஒரு அரைக்குறை சமஷ்டி அல்லது இந்தியா ஒற்றையாட்சிக்குரிய பண்புகளை உடைய ஒரு நாடாக காணப்படுகின்றது. அடுத்து நம்ம பார்க்கிற மாநில எல்லைகளை மாற்றுவதற்கு மத்திய அரசுக்கு அதிகாரம் உண்டு. ஒரு மாநிலத்தின் எல்லையை மாற்றியமைக்கின்ற அதிகாரம் மத்திய அரசுக்கு இருக்கின்றது. அப்ப இது எந்த வகையில சமஷ்டிக்கு ஏற்புடையது? ஒரு மத்திய அரசை இரண்டாக பிரிக்கக்கூடிய அதிகாரம், ஒரு மாநிலத்தை இரண்டாக பிரிக்கக்கூடிய அதிகாரம் மத்திய அரசுக்கு காணப்படுகின்றது. இது சமஷ்டி அமைப்புக்குரிய பண்பு அல்ல. அடுத்து, சகல மாநிலங்களுக்குமான ஆளுநர்களை நியமிக்கின்றது தொடர்பில் பூரணமான அதிகாரம் மத்திய அரசுக்கு இருக்கு. மாநிலங்களின் நிறைவேற்றுத்துறைக்கு பொறுப்பானவர் ஆளுநர், கவர்னர். அவரை நியமிக்கக்கூடிய அதிகாரம் மத்திய அரசுக்கு காணப்படுகின்றது. இதுவும் இந்தியா ஒரு ஒற்றையாட்சி நாடு என்பதை எடுத்துக்காட்டுவதாக அமைகிறது. அடுத்து, மாநில அரசு பணிகளில் முக்கியமான பொறுப்புகளை வகிக்கின்ற, மாநிலங்களின் நிர்வாகத்தை முன்னெடுத்து செல்கின்ற, முக்கிய பதவிகளை வகிக்கின்ற IAS, IPS, இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸ், இந்தியன் போலீஸ் சர்வீஸ். இந்த 2 பதவிகளும் இந்திய நாட்டை பொறுத்தவரையில் இந்திய நிர்வாகத்தை இயக்குகின்ற முக்கியமான பதவிகள். IAS, IPS போன்ற பதவிகள். அந்த IAS, IPS போன்ற அதிகாரிகளை நியமிக்கின்ற அதிகாரம் முற்றுமுழுதாக மத்திய அரசிடம் காணப்படுகின்றது. இந்த அதிகாரிகளை மாற்றுவது, நீக்குவது சம்பந்தமாக அல்லது அவர்களின் செயற்பாடுகள் சம்பந்தமாக கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரம் மத்திய அரசுக்கு மேலோங்கிய மாநிலங்களுக்கு வரையறுக்கப்பட்ட விதத்திலுமே காணப்படுகின்றது. இதுவும் இந்தியா ஒரு ஒற்றையாட்சி என்பதை எடுத்துக்காட்டுகின்ற ஒரு விடயமாக காணப்படுகின்றது. அடுத்து, தமது அதிகாரத்தை பயன்படுத்தி மத்திய அரசு மாநிலங்களை கலைக்கக்கூடிய அதிகாரத்தை பெற்றிருக்கின்றது. தமது அதிகாரத்தை பயன்படுத்தி வேண்டிய பொழுது தமக்கு விருப்பமில்லாத மாநிலங்களை கலைத்து விடுவதற்கான அதிகாரம் மத்திய அரசுக்கு காணப்படுகின்றது. இதுவும் இந்தியா ஒரு ஒற்றையாட்சி நாடு என்பதை எடுத்துக்காட்டுவதாக அமைகிறது. அடுத்து பார்க்கிறோம், இந்தியா சமஷ்டி நாடாக காணப்பட்டாலும் நாடு முழுவதற்குமான ஒரே தேர்தல் ஆணைக்குழு காணப்படுகின்றது. ஒரே தேர்தல் அலுவலகம் காணப்படுகின்றது. இதுவும் சமஷ்டிக்குரிய ஒரு பண்பு அல்ல. மாநிலத்தின் பேரளவு தலைவரான ஆளுநர் ஜனாதிபதியினால் நியமிக்கப்படுகின்றார். இவர் மத்திய அரசின் சார்பாகவே தொழிற்பட்டு வருகிறார். மாநிலங்கள் தமது நிதி வசதிக்காக மத்திய அரசை சார்ந்துள்ளன. தமது நிதி தேவையை பூர்த்தி செய்வதற்காக மத்திய அரசிடம் கையேந்த வேண்டிய தேவைப்பாடு காணப்படுகிறது. மாநிலங்கள் தமது நிதி தேவையை முழுமையாக பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்தியாவில் காணப்படுவதில்லை. இதுவும் இந்தியா ஒரு ஒற்றையாட்சி என்பதை எடுத்துக்காட்டுகின்ற ஒரு பண்பாக காணப்படுகின்றது. அடுத்தது, சமஷ்டி நாடு என்று சொல்லுகின்ற பொழுது, சமஷ்டி நாடு என்றால் என்னது? பல மாநிலங்கள் அல்லது இறைமை பொருந்திய அரசுகள் ஒன்றாக இணைந்து சிநேகபூர்வமான அரசியல் வாழ்க்கை நடத்துவது சமஷ்டி. அப்ப அந்த இணைவு எப்படி? விருப்பின் அடிப்படையில் இணைந்ததாக இருக்கு. அதே போல அவ்வாறு இணைகின்ற அந்த மாநிலங்கள் தான் விரும்பாத பொழுது பிரிந்து செல்வதற்கான வாய்ப்பு காணப்பட வேண்டும். ரஷ்யா போன்ற நாடுகளில் அவ்வாறு பிரிந்து செல்வதற்கான அதிகாரம் முழுமையாக வழங்கப்பட்டிருக்கின்றது. அமெரிக்காவில் அவ்வாறு முழுமையான அதிகாரம் மாநிலங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்தியாவில் அவ்வாறு பிரிந்து செல்லக்கூடிய அதிகாரம் வழங்கப்படவில்லை. ஆக மத்திய அரசின் கீழ் நீங்கள் கட்டாயமாக கட்டுப்பட்டு வாழணும் என்ற விடயம் அங்கு வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. இது ஒற்றையாட்சிக்குரிய பண்பாக காணப்படுகின்றது. மத்திய அரசு தான் விரும்பிய பொழுது மாநிலங்களில் மத்திய அரசின் ஆட்சியை நிலைநாட்ட முடியும். அவசர கால நிலையை பிறப்பித்து தான் விரும்பிய பொழுது மாநிலங்களில் மத்திய அரசு தமது அதிகாரத்தை நிலைநாட்ட முடியும். இதுவும் இந்தியாவில் ஒற்றையாட்சிக்குரிய பண்பாகவே காணப்படுகின்றது. அடுத்து, சட்டவாக்க அதிகாரத்தை பொறுத்தவரையில் நீங்கள் அந்த பட்டியலில் பார்த்திருப்பீங்க. பட்டியலில் அதிகப்படியான அதிகாரம் மத்திய அரசுக்கு இருக்கின்றது.
அது மாத்திரமல்லாது மாநில பட்டியலையும் மத்திய அரசு தலையிடுகின்றது. இணைப்பு பட்டியலில் காணப்படுகின்ற பெரும்பாலான அதிகாரத்தை மத்திய அரசை கையாண்டு வருகிறது. அடுத்து சில மாநிலங்களின் வேண்டுகோளுக்கு இணங்க ஏனைய மாநிலங்களை கட்டுப்படுத்தக்கூடிய சட்டங்களை உருவாக்குகின்ற அதிகாரம் மத்திய அரசுக்கு காணப்படுகின்றது. அவை இந்த விடயமும் இந்தியா ஒரு ஒற்றையாட்சி நாடு என்பதற்கான எடுத்துக்காட்டுகளாக அமைகின்றன. அடுத்து மாநிலவையில் ஒரு தீர்மானத்தின் மூலம் மாநில அரசுக்குரிய விடயங்களில் மத்திய அரசு சட்டங்களை உருவாக்கலாம். மாநில அவை என சொல்லப்படுவது இரண்டாம் அவை, அதாவது மத்தியில் காணப்படுகின்ற ராஜ்யசபை. ராஜ்யசபையில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவதன் ஊடாக மாநிலங்களுக்கான சட்டங்களை உருவாக்கலாம். அந்த சட்டங்கள் சில வேளைகளில் சில மாநிலங்களுக்கு பாதகமாக அமையலாம். ஆனால் ராஜ்யசபையில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து அந்த சட்டங்களை உருவாக்கக்கூடிய அதிகாரம் மத்திய அரசுக்கு காணப்படுகின்றது. இந்த விடயம் இந்தியா ஒரு அரைக்குறை சமஷ்டி அல்லது ஒற்றையாட்சிக்குரிய நாடு என்பதை எடுத்துக்காட்டுவதாக அமைகிறது. அதே போல மாநில முதலமைச்சர்களுக்கு எதிராக மத்திய அரசு ஆணைக்குழுக்களை நியமித்து விசாரணைக்கு உட்படுத்தலாம். இது மாநிலங்களின் சுயாதீனத்தன்மையை கட்டுப்படுத்துவதாக அமைகிறது. மத்திய அரசின் அதிகாரத்தை மேம்படுத்துவதாக அமைகிறது. அடுத்த அகில இந்திய நிர்வாக சேவையை கட்டுப்படுத்தும் அதிகாரம் மத்திய அரசுக்கே உண்டு. அவை இது போன்ற விடயங்களை நாம பார்க்கிறோம். இந்தியா ஒரு ஒற்றையாட்சிக்குரிய நாடு என்ற விடயங்களை எடுத்துக்காட்டுகின்ற விடயங்களாக இருக்கின்றன. இது தவிர நாட்டின் பெரும்பாலான வரிகளை விதிக்கின்ற அதிகாரம் மத்திய அரசுக்கே உண்டு. வரி விடயத்தில் மாநிலங்களுக்கு முழுமையான அதிகாரம் இல்லை. முழுமையான அதிகாரத்தை வசூலிக்கக்கூடிய வரிகளை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் மத்திய அரசுக்கு இருக்கின்றது. அவை இதுவும் ஒற்றையாட்சிக்குரிய ஒரு பண்பு. இந்தியாவின் அவசர கால அதிகாரத்தை நடைமுறைப்படுத்தும் போது மத்திய அரசின் கையானது மேலோங்குகிறது. அவசர கால நிலையானது 3 விதங்களில் பிரகடனப்படுத்தலாம். 1 அரச அவசர கால நிலை, 2 நிதி அவசர கால நிலை, 3 மாநில அவசர கால நிலை. இப்படி ஏதாவது ஒரு விடயத்தை அடிப்படையாக கொண்டு அவசர கால நிலையை பிரகடனப்படுத்தலாம். இந்த அவசர கால நிலையின் பொழுது மத்திய அரசின் கை மேலோங்கி காணப்படுகின்றது. அடுத்து இந்த இந்திய அரசியலமைப்பு மரபு ரீதியான கூட்டாட்சி பண்புகளை கொண்டு காணப்பட்ட போதிலும் அவசர கால நிலையிலும் போர்க்கால சூழ்நிலையும் கூட்டாட்சிக்கு எதிரான பண்புகளை உடையதாகவே காணப்படுகின்றது. எனவேதான் நாம் சொல்றோம் இந்தியா ஒரு ஒற்றையாட்சிக்குரிய பண்புகளை உடைய நாடு என்று. ஆனால் அந்த விடயங்களை மாத்திரம் வைத்துக் கொண்டு நாம் இந்தியாவை ஒரு ஒற்றையாட்சி என நாம அடையாளப்படுத்த முடியாது. ஏன்? சமஷ்டி நாட்டுக்குரிய சில முக்கியமான பண்புகள் இந்திய அரசியலமைப்பில் காணப்படுகின்றன. சமஷ்டி அரசியலமைப்புக்கு இருக்க வேண்டிய சில முக்கியமான பண்புகளை இந்திய அரசியலமைப்பில் நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. 1 சமஷ்டி நாடு என்று சொல்லுகின்ற பொழுது எழுதப்பட்ட ஒரு அரசியலமைப்பு காணப்படும். அதே போல இந்தியாவில் ஒரு எழுதப்பட்ட அரசியலமைப்பு காணப்படுகிறது. மிகப்பெரிய நீண்ட ஒரு அரசியலமைப்பு காணப்படுகிறது. இது சமஷ்டிக்குரிய பண்பை எடுத்துக்காட்டுவதாக அமைகிறது. அடுத்தது சமஷ்டி ஆட்சி முறையில் அரசியலமைப்பு நெகிழாத்தன்மையுடையதாக இருக்கிறது. இந்திய அரசியலமைப்பு பிரித்தானிய அரசியலமைப்பை போல முற்றுமுழுதாக நெகிழ்வுத்தன்மை கொண்டதல்ல. அது ஓரளவு நெகிழாத்தன்மை உடையதாகவும் காணப்படுகின்றது. அடுத்து நம்ம பார்க்கிறோம் சமஷ்டி நாடு என்று சொல்லுகின்ற பொழுது வலுவான நீதிமன்றம் ஒன்று இருக்கணும். நீதிமன்றத்துக்கு நீதி புனராய்வு அதிகாரம் காணப்படணும். அந்த அதிகாரம் இந்தியாவில் காணப்படுகிறது. இந்தியாவில் வலுவான ஒரு சமஷ்டி நீதிமன்றம் காணப்படுகின்றது. அந்த நீதிமன்றத்துக்கு நீதி புனராய்வு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த விடயங்கள் இந்தியா ஒரு சமஷ்டி நாடு என்பதை எடுத்துக்காட்டுவதாக அமைகிறது. அடுத்து மத்திய பாராளுமன்றத்தில் 2 சபைகள் காணப்படுகின்றன. மத்திய பாராளுமன்றத்தை நாம காங்கிரஸ் என்று சொல்றோம். காங்கிரஸ்ல லோக்சபா ராஜ்யசபா என 2 சபைகள் காணப்படுகின்றன. அதில் 2ஆம் மண்டலமான ராஜ்யசபாவானது மாநிலங்களை பிரதிநிதித்துவப்படுத்தி மாநிலங்களின் நலனை பேணுகின்ற ஒரு மண்டலமாக காணப்படுகின்றது. இது சமஷ்டிக்குரிய பண்பாக அடையாளப்படுத்தப்படுகின்றது. அடுத்து சமஷ்டி நாடு என்று சொல்லுகின்ற பொழுது அங்கு அதிகார பங்கீடு காணப்படணும். அந்த அதிகார பங்கீடு இந்தியாவில் காணப்படுகின்றது. இந்தியாவில் காணப்படுகின்ற அதிகாரங்களை 3ஆக வகைப்படுத்தி இருக்கின்றார்கள். அதாவது மத்திய அரசு பட்டியல், மாநில பட்டியல், இணைப்பு பட்டியல். அதில் மத்திய அரசு பட்டியலில் 97 அதிகாரங்களும், மாநில பட்டியல் 66 அதிகாரங்களும், இணைப்பு பட்டியலில் 47 அதிகாரங்களுமாக மொத்தமாக அதிகாரத்தை 200ஆக வகைப்படுத்தி அந்த 200 அதிகாரங்களையும் பங்கிட்டு இருக்கின்றார்கள். இந்த அதிகார பங்கீடானது இந்தியா ஒரு சமஷ்டி நாடு என்பதை எடுத்துக்காட்டுவதாக அமைகிறது. சரி, நாம இந்த வகுப்பில் அல்லது இந்த காணொலியில் இந்தியா ஒரு அரைக்குறை சமஷ்டி, அதாவது இந்திய அரசியலமைப்பானது ஒற்றையாட்சிக்குரிய பல பண்புகளை கொண்டு காணப்படுகின்றதோடு அதே வேளையில் சில சமஷ்டிக்குரிய பண்புகளையும் கொண்டு காணப்படுகின்றது. இதன் அடிப்படையில் நாம் பார்க்கின்ற பொழுது இந்தியா ஒரு
அரைக்குறை சமஷ்டி நாடாக அடையாளப்படுத்தப்படுகிறது. எனவேதான் இந்தியாவை ஒரு அரைக்குறை சமஷ்டி அல்லது ஒற்றையாட்சியா சமஷ்டி ஆட்சியா என்று துல்லியமாக சொல்ல முடியாது என்று பலவாறு விமர்சிக்கிறார்கள். சரி, நாம் இந்த காணொலியில் இந்தியா ஒரு ஒற்றையாட்சியா சமஷ்டி ஆட்சியா, இந்தியாவின் சமஷ்டிக்குரிய பண்புகள் அல்லது ஒற்றையாட்சிக்குரிய பண்புகள் என்பது தொடர்பான தெளிவான விளக்குகள். இன்னும் இந்த இந்திய அரசியலமைப்பில் சில விடயங்களை பார்க்க இருக்கிறது. அந்த விடயங்களை நாம் பிரிதொரு சந்தர்ப்பத்தில் காணொலியின் ஊடாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆயத்தமாக இருக்கின்றோம். நன்றி, வணக்கம்.